SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. அண்மை செய்தி. தாமிரபரணி கருமேனி ஆறு நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்ட சோதனை ஓட்டத்தை மேற்கொள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் கூற கேட்கலாம். வணக்கம் பாஸ்கரன், இந்த திட்டத்தின் பயன் என மேலும் முதலமைச்சர் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவில் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்? வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து உபரி நீரை கொண்டு செல்வதற்கு நீர்வளத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் எல்லாம் தமிழக முதலமைச்சருடன் கலந்தாலோசித்தார்கள். அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் தற்போது புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கனடியான வெள்ளப்பெருக்கு கால்வாயில தண்ணீர் திறக்கப்பட்டு சோதனை ஓட்டம் மேற்கொள்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். உபரி நீர் திறக்கப்பட்டு இதன் மூலமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வறண்ட பகுதிகளுக்கு இந்த நீர் என்பது செல்லும். இதன் மூலமாக விவசாயிகள் பயனடைவார்கள். இது 2008ஆம் ஆண்டு திட்டம் என்பது தொடங்குவதற்குண்டான அறிவிப்பு வெளியிடப்பட்டு 2009 திட்டம் தொடங்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக பணிகள் விரைவுபடுத்தப்பட்டதன் அடிப்படையில திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு 67 கிலோமீட்டரும், அதே போல தூத்துக்குடி மாவட்டத்துல 8 கிலோமீட்டர் நீளத்துக்கும் மொத்தம் 75 கிலோமீட்டர் நீளத்துக்கும் வெள்ள நீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டன. தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அணைகள் நீர் நிரம்பி வருவதை ஒட்டியும் தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்டத்துல தாமிரபரணி ஆற்றினுடைய உபரி நீரை திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களுடைய வறண்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்கான சோதனை ஓட்டம் மேற்கொள்ளதான் தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். இதன் மூலமாக ஒரு 17,000 ஹெக்டேர் புதிய பாசன பரப்பு பயனடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஹெக்டேர் நிலங்களும் 23,000 ஹெக்டேர் நிலங்களும் பாசன உறுதி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் 3 சட்டமன்ற தொகுதிகளும், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம், அதே போல திருச்செந்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளும் பயன்பெறும். திருநெல்வேலி மாவட்டம் 32 கிராமங்கள், 177 குளங்கள், தூத்துக்குடி மாவட்டத்தில் 18 கிராமங்கள், 75 குளங்களும் பயன்பெறும் வகையில தான் இந்த திட்டம் தொடங்குவதற்கான சோதனை ஓட்டத்தை மேற்கொள்ள தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். நன்றி பாஸ்கர். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.